ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னதான் திங்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க, 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி எடுத்துக்கோங்க, எலுமிச்சை அளவு புளி தண்ணி எடுத்துக்கோங்க, குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க 3 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நெக்ஸ்ட் 3 வரமிளகா, நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம். இப்போ இது பார்த்திங்கன்னா தாரா செக்கு நல்லெண்ணெய். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் நல்லா சூடாயிக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே நம்ம தாளிக்க தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சப்பறம் நம்ம 50 கிராம் பூண்டு போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வெந்தப்புறம் நம்ம 2 தக்காளியை போடலாம் கட் பண்ணி. ஓகே, நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். ஓகே, தக்காளியும் வெங்காயம் நல்லா வேகட்டும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சுருக்கோம் கொஞ்ச நேரம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் எடுத்து போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றின அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. கல்லுப்பு சேர்த்தோடனே இது எண்ணெய் மேலே பிரியும். இப்போ எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். 1/4 மணி நேரம் நம்ம சிம்மில் வச்சாச்சு. இப்போ நம்ம பிரித்து பார்க்கலாம். பிரித்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் மேலே வந்துச்சு. அதனால இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் தான் இந்த பூண்டு குழம்பு ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால நான்
குழம்பு பார்த்தீங்கன்னா நான் தான் செஞ்சேன். ஏன்னா எனக்கு சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாட்ட நான் இதை கற்றுக்கிட்டேன். அதனால நீங்களும் உங்கள் ஃப்ரீ டைமில் உங்கள் அம்மாட்ட கற்றுக்கிட்டு ஏதாவது டிஷ் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், நீங்களும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து வேறு ஏதாவது டிஷ் ட்ரை பண்ணுறேன். பாய் பாய். ஓகே வாங்க, சாப்பாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பூண்டு குழம்பு சாப்பாடு வச்சு எப்படி நல்லா இருக்கா இல்லையா டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். பூண்டு குழம்பு சாப்பாடு நல்லா இருக்கு. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க பாருங்கள்.